இதுங்கெல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. இதுக்கடையில் திமுக மறைமுக கூட்டணி வேற, அது வந்து மறைமுக க்ரஷ், புரியுது இல்லையா? அந்த க்ரஷ்ல அது ஓடும். அது வந்து பாஜகவோட எல்லா செயல் திட்டங்களையும் பாஜக மேற்கொண்ட காதலி நிமித்தம் மறைமுகமா யாருக்கும் தெரியாம லாவகமா செஞ்சு கொடுக்கும், தமிழ்நாட்டை சுடுகாடு ஆகும். அது வேற. இப்படி எல்லாமே இப்போ ஒரே இதுல சேர்ந்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பாஜகவின் கைப்பாவைகள்னு நான் அடிச்சு சொல்றேன். எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வரும்போது அவர்கள் தலை தப்பணும்னா, அவர்கள் தீகார் ஜெயில இருந்து தப்பிக்கணும்னா, அவர்கள் இந்த இடி ரைடுல இருந்து தப்பிக்கணும்னா, அவங்க எல்லாருமே சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல தங்களுடைய பதவியும் தங்களுடைய கட்சி, அதாவது ஆட்சி கவிழாம பாதுகாக்கணும் அப்படின்னா யாரை போய் பார்க்குறாங்கன்னா, எதிரின்னு சொல்லிட்டு தெரியுற அதே பாஜக கிட்ட தான் போய் பார்க்குறாங்க. முதல்வர் அவர் தலை மேலே ஒரு கத்தி தொங்குதுன்னா பறந்து டெல்லிக்கு போய் சமாதானப்படுத்திட்டு வந்துடுறாரு. அடுத்தது உதயநிதிக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா, உதயநிதி போய் பறந்துட்டு போய் கேலோ இந்தியாவில் வந்து கேலோ பண்ணிட்டு போயிருங்க, விளையாடிட்டு போயிருங்க வாத்தியாரே அப்படின்னு அங்கே போய் சரண்டர் ஆகிற மாதிரி அங்கே கொடுக்க வேண்டியதை கொடுத்து பேச வேண்டியதை பேசி, எங்கள் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போடணும், போடுறோம் சாமி, நீங்கள் நாங்கள் தான் போட்டோம்னு சொல்லாதீங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்துடுறாரு. செங்கோட்டை அதிமுகவில் எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை, அடுத்து நம்ம தலை ஊர்வலம் ஈடி அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துருமோனா அவரு போய் பாஜக மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ தான் சந்திச்சுட்டு வராரு. செங்கோட்டையனுக்கு ஒரு அதிருப்தினா அவரும் வந்து மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ தான் சந்திச்சுட்டு வராரு. விஜய்க்கு ஒரு ஆபத்துனா, விஜயோட கட்சி இதோட போச்சு அப்படின்னா, விஜய் இனிமே ஜெயிலுக்கு போயிருவாரோ கரூர் சம்பவத்துல, இல்ல தன் மீது வழக்கு பாஞ்சிருமோ, ஜெயிலுக்கு போறதை விடுங்க, ஏன்னா இது வந்து நேரடியான ஒரு கொலைகார முயற்சியோ இல்ல தன்னுடைய மக்களை அவர் கொல்லணுங்கிற நோக்கில் அவர் பண்ணாட்டியும், அவருடைய தன்னுடைய பெருமைக்காகவும் பெருமை பீத்தலுக்காகவும் கூட்டம் கூடி தன்னுடைய அஜாக்கிரதையினால விழுந்த ஒண்ணுங்கிறனால இது ஒரு கொடிய குற்றமா கருதி அவருக்கு பெரிய தண்டனை கொடுக்காட்டியும் வழக்கு பதியப்படலாம், குறைஞ்சபட்ச வழக்கு வந்து பதியப்படலாம். அது கூட பதியப்பட்டக்கூடாது, தன்னுடைய மக்கள் தனக்காக செத்து கூட தான் மேல வழக்குன்னு ஒண்ணு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரும் யாரை தான் போய் பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு, சிபிஐங்கிற பேர்ல பாஜக தான் தொங்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல பாசிச பாஜகன்னு சொன்ன விஜயும் அங்கதான் போய் நிக்கிறாரு. எங்களுடைய எதிரி திராவிடம் இருக்கும் வரை ஆரியத்தை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு ஆரிய காங்கிரஸோட கூட்டு வச்சிருக்கக்கூடிய திமுகவும் அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு அங்கதான் போய் பாக்குது. அதே மாதிரி அங்கிருந்து இடையில இருந்து பிச்சுக்கிட்டு வரவங்களும் அங்கதான் போய் பாக்குறாங்க. இதுல தன்னுடைய சின்னம் பறிக்கப்பட்டாலும் சரி, நீ என் சின்னத்தையே பறிச்சு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாலும் சரிதான், நீ எனக்கு சின்னத்தை தேர்தல் வரைக்கும் தராம 10 நாளைக்கு முன்ன இல்ல முந்தின நாள் தந்தாலும் பரவாயில்ல, நான் கொண்டு போய் சேர்த்துருவேன், நான் அதுலயே நின்று போராடுவேன். நீ என்னையே சோதனை போட்டு என்ன போட்டு உருட்டினாலும் சரிதான், என்னுடைய மக்கள் என்னுடைய தம்பிகள் வீட்டுல போய் நீ நின்று அழிச்சாட்டியம் பண்ணாலும் சரிதான், நான் உன் காலில் வரமாட்டேன், உன் டெல்லி தேடி வரமாட்டேன், உன் காலில் விழமாட்டேன், எனக்கு அது அவசியம் இல்லை, நான் உண்மையில ஆரியத்தை எதிர்க்கிறேன்னா எதிர்க்கிறேன், திராவிடத்தை எதிர்க்கிறேன்னா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியா நின்ன ஒரே கட்சி இத்தனை வருடத்துல நான் மக்களுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஒரு பெருத்த உண்மையை சொல்றேன். தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது தன்னுடைய கட்சிக்கு ஒரு ஆபத்து வருது, தங்களை நோன்றாங்க, கொடைகிறாங்க, இதை வச்சு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சும் போய் மண்டியிடாத ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள்.